ஒரு ஃபேமஸ் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? த வின்னர் ஆஃப் ரேட் ரேஸ் இஸ் ஸ்டில் அ ரேட். அதாவது இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம என்னதான் வின்னராக இருந்தாலும் இது எலிகளுக்கான ரேஸ் தான். ஸோ இந்த லைஃப்பில் அப்பப்போ பிரேக் தேவைப்படுது. அதனால் நாங்கள் 40+ ரைடர்ஸ் குரூப் ரைட் கிளம்பணும். டெஸ்டினேஷன் ஏற்காடு. சுமார் 5000 அடி உயரத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. நமக்கு பேஸே இந்த 3 சாக்லேட் தான். இது டார்க்கு, இது ஒயிட்டு, இது மில்க் சார். மீன் சாப்பிட போற வரீங்களா? அப்படியே சாப்பிடலாம். வாங்க வாங்க. எங்க வண்டி நிக்காது இங்க ஸ்டாப். மக்களே, ரைடிங் கிளம்பியாச்சு. நம்ம இப்போ கரெக்டாக காலையில் 6:45 ஆகுது. நம்ம ஹைரோவோடு தான் கிளம்புறோம். குரூப் ரைடுக்கு பைக்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்க நம்ம ஐரா நிற்கிறான். மற்ற ரைடர்ஸ்லாம் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையோட பிளான் என்னன்னா, சென்னை டு ஒகேனக்கல் 320 கிலோமீட்டர்ஸ் ரைடு. அங்கே ஃபால்ஸில் ஒரு குளியல் ஒன்று போட போகிறோம். அது முடிஞ்சதும் ஏற்காடு போயிட்டு அங்கே நைட் ஸ்டே. ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைமு 6:45 காலையில். இங்கே பள்ளிகுண்டான் டோலில் டீ பிரேக். தான் எடுக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் வரீங்க? பெரம்பூர். கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஒகேனக்கல் தான். அடுத்து ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்தாச்சு.
முதல்ல பண்ணது சார் நீங்கள் ரூம் போட்டிருக்கீங்க இல்லையா அது பேக் சைடு ஒரு 200 மீட்டர் சம்திங் வரும் போனீங்கன்னா பண்ண இருக்கு பார்க்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் கண்டிக்கிறாங்கன்னு தெரியல கல்வி இங்கெல்லாம் எவ்வளோ ஆகுது ஆனால் இங்கே ஒரு 50 அடி இருக்கணும் 50 அடி இருக்காங்க அந்த ஒரு இது இருக்கு ப்ரோ அது போட்டா அவதார் படத்துல இருக்கு எல்லாமே ஒன்னே அந்த ட்ரைப் ஃபுல்லாவே கத்திட்டு இருக்க மாதிரி ஆமா 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 இது என்ன ஸ்பெஷல் அங்க இருக்கு பகையா இருக்கு அதில் ஆக்சுவலாக நினைவோடுவார்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபால் தான் சுடுதண்ணி போனால் மணாலிக்கு தான் போவோம் அங்கே ஒரு 6 சுடுதண்ணியாக ஓடுது குழு மணாலியில் ஐயோ இங்கே வந்து நம்ம ஈவினிங் நாங்கள் வந்த டைமில் காவிரி ஆற்றுல சரியான வெள்ளம். அதனால் போன வாரம் வரையும் இந்த பரிசெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவன் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு கூட அலோடு கிடையாது. இப்போ தான் வந்து பரிசல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வாரமாக. ஸ்டாலின் ஏரியா ஆனால் அவர் அந்த பக்கம் வரமாட்டார். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா அந்த பக்கம் வரமாட்டார். இப்போ அவர் கேட்டில் குளத்தூர் எங்கே கேட்பார் அத்தை கேட்டேன் ஈவினிங் போட்டில் வரவங்களுக்கா சமைச்சு 4 பீஸ் 100 ரூபாய் மீன் வறுத்து பொறிச்சுட்டே இருப்பாங்க. தேவைப்படுறவங்க வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அழகாக இருக்கா பண்ணி மீன் சாப்பிட போகிறோம் வரீங்களா? அப்படியா சாப்பிடலாம். வாங்க வாங்க எங்கள் வண்டி நிற்காது இங்கே ஸ்டாப்பில். வாங்க வாங்க மீன் சாப்பிடலாம். குமாரே இங்கே ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இந்த பரிசல்லையே வந்து மீனெல்லாம் வந்து பொரிச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரமே. போக போக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ லைஃப் ஜாக்கெட்டில் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் கஸ்டமர் பிடிச்சா அவங்க இப்போ நானே இப்போ இன்னொரு ட்ரிப்பு கிடச்சா என்னோட லைசன்ஸ் நம்பர் என்ட்ரி பண்ணி நான் சுற்றி கட்டி கொண்டு வந்து போயிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு கொக்கு மீனுக்காக உட்காந்துட்ருக்கு. இவ்வளோ வருஷம் ஆகியும் படிச்சிருக்காங்க. சொன்னது கேட்குறீங்களா? நிறைய வண்டி சத்தமே இல்லை சார். தெரியுங்களா அந்த வழி இப்படி தான் தூக்கிட்டு வரணும். ஒவ்வொரு போட்டாக வச்சு ஒரு அகலம் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டாக வந்து கீழே போய் ஒரு ஆக்சுவலாக இது வாட்டர் ஃபால்ஸ் ஆங்க. உச்சி வரையும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாரு அந்த படகு ஓட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட் பெட் பீச் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு.
டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பணும் ஏற்காடு. இப்போ காலையில் 10 மணி. ஏற்காடு ரீச் பண்ண நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பிட்டு இருக்கோம். பைக்ஸ் எல்லாம் லைனப்பில் இருக்குது பாருங்கள். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏற்காட்டில். வாங்க நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். ஒரு ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. இதுதான் என்னுடைய ரூமு. ஸோ சிங்கிள் ரூம் வந்து 3 மெம்பர் ஷேரிங்கு. இந்த கபோர்டில் ரைடிங் கியர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது ஸ்பேஸு. இது அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட். என்னோடைய பிளான் பார்த்தீங்கன்னா லூப் ரோட்டில் ரைட் பண்ண வேண்டியது தான் ஜாலியாக. மலை மேலே ஒரு வியூ பாயிண்ட் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவனை மட்டும் எடுத்துனுக்குறானா? நீ சைலண்டாக என்ன பண்ணும்? இப்போ சின்ன ஒரு ட்ரக்கிங் பண்ணிட்டு நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரியாது. இந்த டைமில் அங்கே ஃபால்ஸில் தண்ணி வராதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
நாம் எதிர்பார்த்த மாதிரியே இங்கே தண்ணி சொட்டு சொட்டாக தான் வந்துட்டுருக்கு. பைக்கு நானும் ரெஸ்ட் எடுக்கணும். தம்பி தான் எடுப்பான். சேர்வராயன் மலைக்கு உச்சிக்கு போக போக கிளைமேட் மாறிக்கிட்டே வருது. சேர்வராயன் மலை உச்சிக்கு வந்திருக்கோம் வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா நிற்க முடியல, அவ்வளோ கூலாக இருக்குங்க. இங்கே வந்து சம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது, எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே சேர்வராயன் டெம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே கிளைமேட்டு தான் பயங்கர கூலாக இருக்குது. ஒரே ஒரு பஜ்ஜி கடை மட்டும் இருக்குது பக்கத்தில், பஜ்ஜி டீ நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டு கிளைமேட்டை சில் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டியில். ஏற்காடு ஹேண்ட்மேட் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். இங்கே ஒயிட் சாக்லேட் மில்க் சாம்பிள்ஸ் தராங்க. இங்கே டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ப்ரைஸ் $230 per box. இப்போ சாக்லேட் தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் ஸ்டில் பண்ணுற மிஷின் போல் இருக்குது. வாங்க நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எப்படி இதை தயாரிக்கிறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
சாக்லேட் தான். நம்மளுக்கு பேஸே இந்த 3 சாக்லேட் தான். இது டார்க்கு, இது ஒயிட்டு, இது மில்க் சார், கொக்கோ. இந்த சாக்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ தான். இந்த சீடு தான் நம்மளுக்கு சாக்லேட்டு. இந்த சீடை எடுத்து நல்லா காய வச்சு ரோஸ்டட் பண்ணி பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பவுடர் இந்த ஸ்டேஜில் வந்துடும். பவுடர் இந்த ஸ்டேஜில் வந்தோடனே அதுக்கு இந்த மிஷினில் போடுவோம். டபுள் பாய்லர் மெத்தடு தான். கீழே ஹாட் வாட்டர், மேலே பாய்லர். அதுக்கு தேவை கொக்கோ பவுட்ரு போடுவோம். அதுக்கு தேவையான சுகர் பட்டர் ஆட் பண்ணுவோம். சுகர் பட்டர் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணி ஹாட் வாட்டர் மாதிரி லிக்விட் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க டேஸ்ட்டுக்கு. அந்த லிக்விட் ஸ்டேஜ்லேயே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரேயில் ஊற்றுவோம். ட்ரேயில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்தோம்னா நல்லா ட்ரேயில் ஊற்றி அப்ளை பண்ணிடுவோம். எங்கள் கிளைமேட்டுக்கு இது ஃப்ரெஷ் ஆகிடும். டெம்பரேச்சருக்கே ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனோடனே கட்டிங் பண்ணி நாங்கள் பார்சல் பேக்கிங் பண்ணி கீழே கொடுத்துருவோம். வேறு எதுவும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ ஹேண்ட்மேட்லேயே கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொக்கோ போடுறது? இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு 80% கொக்கோ, 80% மில்க்கு, 80% உங்களுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடரும் மில்க்கும் ஆட் பண்ணி 30% சுகர் பட்டர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இங்கே கிடைக்குங்களா? இல்லை சார், உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 15-50 ஓகே ஆஃப் ஓகே. ஃபுல்லாக கொக்கோ வரும். 50 கொக்கோ, 50 சுகர் பட்டர். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே. ஏற்காடை விட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு. எல்லாரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கு. இன்னும் சென்னை போகிற கூட நேரம் போகும். நம்ம கிளம்பியாச்சா? பஞ்சர் கடைக்காருன்னு ப்ரோ பார்க்க போகிறேன். எங்கள் செட்டில் ஒருத்தருக்கு பைக்கு பஞ்சரு, இன்னொருத்தருக்கு பைக் ரிப்பேரு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கிளம்புறதுக்கு. அவங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு டக்குனு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சது கேட்பாங்க. நம்ம தான் தேடி பார்ப்பாரு. ஃபைனலி கிளம்பியாச்சு. ஏற்காடு டு சென்னை 340 கிலோமீட்டர்ஸ், 7 hours ரைடு. ஜூம் அவுட் பண்ணிடுங்க.
ஒகேனக்கல் அண்டு ஏற்காடு குரூப் ரைடை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம்.